எல்லாருக்கும் வணக்கம். சாதனா சப்தகம் என்பது விசிஷ்டாத்வைத்த தத்துவத்தில் பகவான் ஸ்ரீ ராமானுஜரால் ஸ்ரீபாஷ்யத்தில் மேற்கோள் காட்டப்பட்ட பக்தி யோகத்திற்கான 7 ஆன்மீக ஒழுக்கங்களை குறிப்பதாகும். இந்த 7 ஒழுக்கங்கள் என்னென்னு பார்ப்போம். விவேகா, விமோகா, அபியாச, கிரியா, கல்யாண, அனவசாதா, அனுதர்ஷா. இந்த 7 பற்றி முழுமையாக பார்ப்போம். விவேகா, நன்மை தீமை பற்றி அறிந்திருத்தல். அதாவது எது நன்மை எது தீமை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யாரோட சேரணும், எதை கண்ணால் காண வேண்டும் என்பதை பற்றி இது கூறுகிறது. அதுபோல் ஆகார சுத்தி, உடல் சுத்தி. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சுத்தமானதாக இருக்கணும், வயிற்றுக்கு எளிமையாக செரிமானம் ஆகக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரியான உணவை உட்கொள்ள வேண்டும். உடல் சுத்திக்கு யோகா, தியானம், அதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. விமோகா, ஆசையை குறைத்தல் அல்லது ஆசை இல்லாது இருத்தல். உலகியல் இன்பங்களில் இருந்து விலகி இருத்தல். ஒரு ஆசை நிறைவேறினா இன்னொரு ஆசை தோன்றுவது இயல்பு. அந்த ஆசையை கட்டுப்படுத்தினால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். அபியாசம், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருத்தல். அதாவது பக்தியில் தெய்வத்தை போய் பார்க்குறது, துதிப்பாடல் பாடுறது, தீபதூபங்கள் பங்கேற்பது, அந்த மாதிரியான செயல்களில் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது தான் அபியாசம். கிரியா என்றால் செயல்கள். சாஸ்திரங்கள் கூறும் முறைப்படி அனுதினம் செய்ய வேண்டிய கடமைகள். அந்த செயல்கள்லாம் 5 வகையாக இருக்கிறது. யஜ்யம் செயல்கள், அது பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பிருத்து யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம். இந்த பிரம்ம யஜ்யம் அப்படிங்கிறது துதி பாடல், பக்தி பாடல் பாடுதல், வேதம் ஓதுதல். தேவ யஜ்யம் என்கிறது பூஜை செய்தல், கடவுளுக்கு பூஜை செய்தல், தீபதூபம் காட்டுதல், அபிஷேகம் செய்தல், இவற்றை பற்றி இருக்குது. பித்ரு யஜ்யம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தல். பூத யஜ்யம் அப்படிங்கிறது விலங்குகளுக்கு உணவு, காகம், நாய், பூனை, பசு இவற்றுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறது. மனுஷ யஜ்யம் மனிதர்களுக்கு தேவையான உதவி செய்தல், இன்சொல் சொல்லுதல், விருந்தோம்பல் செய்தல், இதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து கல்யாணம்னா நாம் செய்யக்கூடிய திருமணம் அல்ல. இது இங்கே வேறு வகைப்படுகிறது. உண்மை பேசுதல், நற்பண்பு, நல்ல ஒழுக்கம், தானம் செய்தல், இவற்றின் மூலம் அதிர்ஷ்டத்தை அடைய முடியும் அப்படின்னு இங்கே கூறப்படுகிறது. அடுத்து அனவசாதா, மகிழ்ச்சியாக இருத்தல். யார் ஆனந்தத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுடன் தொடர்பில் இருத்தல். அதே போல் நல்லதை எண்ணுதல், நல்லதை செய்தல், இவற்றை பற்றி இந்த அனவசாதா குறிப்பிடுகிறது. அனுதர்ஷா, இன்பமோ துன்பமோ சரிசமமாக எடுத்துக்கொள்ளுதல். மனதை அளவுக்கு மீறி ஆர்ப்பரிக்க விடாமல் நிதானமாகவும் அமைதியாகவும் வைத்திருத்தல். எந்த ஒரு காலத்திலும் இன்பமோ துன்பமோ எந்த காலத்திலையும் சரிசமமாக மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் என்று இந்த அனுதர்ஷா கூறுகிறது. மேற்கண்ட 7 படிகளை முறையாக பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் அதிர்ஷ்டம், செல்வம், நீண்ட ஆயுள், மன அமைதி ஆகியவற்றை பெறலாம். மிக்க நன்றி.